Yeah, they call the show. Show. Yeah, they call the show. Show. Yeah, they call it. ஹலோ கைஸ், வெல்கம் டு வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர். நீங்கள் வந்து நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் ஃபஸ்ட்டு வீடியோ இது வந்து மைண்ட் கிராஃப்டில் வந்து ஏன் போயாமல் போடலன்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் கிராஃப்டில் வந்து என்னோடய வேர்ல்டு வந்து ரீசெட் ஆகிடுச்சு. ரீசெட் ஆனதுனால தான் என்னால் போட முடியல. ஸோ ரீசெட் ஆனால் மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு கேட்டுனா, ஸோ ரீசெட் ஆனிச்சு. மறுபடியும் ஒரு ரெக்கார்டிங் பண்ணேன். ஸோ அதில் வந்து மைண்ட் போன போது ஆயிடுச்சு. எனக்கு நான் அவ்வளோவா விளையாட தெரில. இது வந்து பிசினாலேயோ எனக்கு என்னன்னு தெரில. ஸோ எனக்கு வந்து விளையாட தெரியலன்னா நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் இதுன்ற போது நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர் தான். ஸோ அதை பற்றி இப்போ பேசுவானா. ஸோ ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும். இப்போ வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே அப்போ என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா வரும். அப்புறம் அதே மாதிரி பெல் ஐகான் ஆன் பண்ணிடுவோம். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஷேர் பண்ணணும் மீன்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி சேனல் இருக்குடா போய் பாடுறா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்குன்னு வறுப்புட்டாங்க. பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டோம். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். பட் பரவாயில்ல, பிடிக்கலன்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது. ஸோ முக்கியமாக இந்த வீடியோவை நான் மட்டும்தான் தனியாக நடத்த போகிறோம். ஸோ இந்த என் கூட பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களால இந்த வீடியோவில் வந்து வர முடியாது. ஸோ அதனால் வீடியோவில் வர முடியாதுன்றதுனால வரமாட்டாங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவிலேருந்து அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு வீடியோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்குமே வரும். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நாளைக்கு வரும். நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். சரி, ஓகே. வரேன் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸோ ஓகே இல்லைங்க, ஒரே நிமிஷம். மைக்கு கேட்குதானே இதெல்லாம் மைக் ஆப்ஷனே எனக்கு காமிக்க மாட்டேன்து. மைக்கு கேட்குதா? கேட்குது. அதே மாதிரி மீண்டும் இந்த மாதிரி வீடியோஸ் வாங்குறதுக்கு அடுத்த கேம் வந்து நம்ம வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேம் வந்து எதா பண்ணலான்ட்டு. ஓகேவா? அடுத்த கேம் வந்து வாய் வந்து வளருது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த கேம் வந்து ரோப்ளாக்ஸ் போடலாம். அதில் நான் ஃப்ரீ ஃபயர் போடுவேன். ஃப்ரீ ஃபயரில் வந்து நான் அடுத்து என்னென்னு பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் கேமில் போகலாம். ரோப்ளாக்ஸ் வந்து போட்டேன்னா நான் என்ன கேம் போடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் ஸோ நீங்கள் அதில் பார்த்தாடியே கேம் போட்டு சொன்னீங்கன்னா நான் அதை அப்படியே பண்ணிடுவேன். ஓகேவா? A few moments later. வந்துடுச்சா? அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மேட் கேமிங். Tagi da tag team ta taga digi da tag team taga digi tom team toga dimi tum team taga dimi. ஓகே, நம்ம வந்து வந்தாச்சு. எனக்கு கண்ட்ரோல் சரியாக வரல. ஹேங் ஆகிடுச்சு. நான் வச்சுக்கோங்க. ஏன்னா என் ஃபோன் வந்து 3GB RAM ஃபோன் தான். ஸோ 3GB RAM ஃபோன் வச்சுட்டு என்னால் எவ்வளோ தான் விளாட முடியும். மைக்கில் வந்து அங்கங்கே கொஞ்சம் சவுண்ட் மாறினாலும் வரும். ஓகேவா? இப்போ வந்து கரெக்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருந்தால் பொரோட்டாயே போகிறோம். ஏய், இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்ல எலிமினேஷன் ரிப்ளை போட்டு பார்ப்போம். என்ன நடக்குது? எத்தனை டேமேஜ் கேட்டிருக்கேன்? வெறும் 3 டேமேஜில் தப்பிச்சிருக்கேன். சாரி, 5 டேமேஜில் தப்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 3 டேமேஜ் 2 டேமேஜில் தப்பிச்சிருக்கேன். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சரி, இது கூட விளாட தெரியல கைஸ். அப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து அழிச்சிட்டேன். நம்ம கையில் எதுவும் இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கு. அப்புறம் அஞ்சு கிடச்சிருக்கு. ஓகே, மைக்ரோஃபோன் வந்து வரமாட்டேங்குதில்ல. கேட்கும் நம்புகிறேன். கேட்கணும். கேட்டுச்சுன்னா ஓகே, நான் மறுபடியும் கேட்டுச்சுனாலும் சரி, கேட்கறதுனாலும் சரி. ஸோ கேட்டுச்சுன்னா நான் வந்து அடுத்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இருந்தாலும் இருக்கலாம். எப்படி நான் அடி வாங்குறது தான் வழக்கம். இன்னும் யாருமே எனக்கு எதுவும் பேச தோணலை.
எவனையும் அடிக்கல ஏய் சந்தா ஒருத்தர் இருக்கான் அவனை போய் அடித்தா நல்லாயிருக்கும் ஏய் சந்தா இருக்கான் ஏய் அடி அடி அவ்வளோதான் அடி 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 பிடிக்க வந்தல்லே தேட்டத்தையே தேட்டம் வந்தல்லே மொதல் நாள் முடிச்சு விட்டாச்சு ஃபர்ஸ்ட் டவுனு இந்த ஒருத்தர் இருக்கான் அவனையும் அடிச்சு படிச்சு விட்டுலாம் யார் நான் முடிச்சது ஏய் சாமான தானே கேஸ் அடிச்சிருந்தேன் யார் முடிச்சா ஓரியன் மண்டையா என்னல என்ன ஏதா சரியில்லைப்பா அடி 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 இந்த அக்கா என்ன கைஸ் சும்மா நோக்கு மாதிரி போயிட்டுருக்கு ஓகே கைஸ் என் கில்லு வந்து எனக்கு செக்யூர் ஆகிடுச்சுப்பா அது மாதிரி எனக்கு என் கில்லு செக்யூர் ஆகிடுச்சு ஐயா ஜாலி மைக் ஹோல்டர் வந்து கொஞ்சம் அவ்வளோதான் இருக்காது நான் வந்து வயர் ஹெட்ஃபோன் தான் போட்டு மைக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்பொழுது நான் வந்து விஎஸ்எஸ் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இது வந்து நாவலாக இல்லை கவிதாசன் விளாட்றாங்க ஸோ ஏன்டா என்ன வாய்ஸ் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் புரியுதா ஸோ அதனால் அந்த கேமில் வரல அந்த கேமில் விளையாண்டுருக்காங்க ஸோ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருக்கிறது அந்த நல்லதே ஸோ அதனே விளையாடட்டும் பார்ப்போம் அங்கங்கே கமெண்ட்ரி கொடுக்குறேன் போகிறாப்புல என்ன எடுக்கிறாப்புல Oh, the Covenant is taking the gun and looking around the map for enemies. Oh, the enemy spotted. And he hides from the plank. Sorry, boxers. And he go for the enemy, search for the enemy. And one enemy down. Oh, that's out. The Kavita says felt that click. இது வந்து என் கேம்ல நான் வந்து விளாட ஆரம்பிக்கிறேன் ஓகேவா இது வந்து என் கேம் பிளே தெரிக்க விடுறோம் மக்களே அடி 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 அடிக்க முழிக்க வந்தல்லே மேட்ச் வந்து ரொம்ப இதாக போகணும்னு நினைக்கிறேன் வந்து நான் எனக்கு வந்து கட் பண்ணி போட்டால் அந்த இடத்துல கரெக்டாக இருக்குமான்னு தெரியல அதனால தான் நான் கட் பண்ணி போடாமல் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து கட் பண்ணி போடுறது எனக்கு எப்படின்னு தெரியல ஸோ நான் சும்மா ரெக்கார்டிங் அப்போ எடுத்துருப்பேன் சும்மா இந்த மாதிரி இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் பார்த்தீங்களே டே மேலேருந்து அது கீழே வர மாதிரி ஸோ ஃப்ரேம் அதான் கிளிப்ஸாக என்னமோ சொன்னாலே ஃப்ரேம் கிளிப்ஸாக என்னமோ போட்டு அதுதான் நான் இது பண்ணேன் அதனால தான் அது அப்படி இருக்குது ஓகேவா எனக்கு அவ்வளோவா எடிட்டிங் தெரியாது கைஸ் கோபால் காப்பாத்து கோபால் ஹாய் என்னை எல்லாரும் கோபால்னு கூப்பிடுவாங்க நான் ரிவே பண்ணி விட்றேன் ரிவே பண்ணி விட்டாப்புல எங்கே கிருஷ்ணன் லூட் அடிச்சிட்டு இருக்காப்புல ஆக்சுவலி ஐ மீன் கோபாலகிருஷ்ணன் கைஸ் ஏறி போவாதன்றாங்கோ நம்ம ஏறி தான் போகணும் பாருங்களேன் நம்மளாம் பயம்னா என்னன்னு தெரியுமா கைஸ் சொல்லுங்கள் நம்மளுக்குலாம் என்ன பயம்னா என்னன்னு தெரியுமா பயத்துக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது எனக்குலாம் என்ன வரையா மோசிக்கில்லே நான் எடுக்கலான்னு பார்த்து நான் எடுக்கிறேன் ஓகே நான் என்னமோ வேறு மாதிரி பேசுகிற மாதிரி கிரிஞ்சாக பேசுகிற மாதிரி இருக்குல்ல எனக்கு அப்படி தான் தோணும் சரி கிரிஞ்சு மீன்ஸ் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அது மட்டும் தெரியுது வீடியோ எல்லோரும் பாதியிலே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு போக போகிறீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சரி நான் இல்லைங்க வந்துடுறேன் அதுவும் இல்லை என்ன குறைன்னு கேட்டிங்கன்னா அது வந்து குறைன்னு கேட்குறது காரணம் நான் சும்மா மைக்கு போட்டு சொல்லினே இருந்தேன் அதனால தான் குறைன்னு கேட்குது சரி ஓகே என்னடா சரி ஓகே இப்பொழுது நவீன் வந்து எனிமையை தேடிக்கொண்டிருக்கிறார் எனிமை எங்கே ஒன்றும் கிடைக்கவில்லை எனிமை கிடைப்பதற்கு பதிலாக இப்பொழுது அதற்கு மேலே ஏறிக்கொண்டிருக்கிறார் இங்கேருந்து ஒரு எனிமி இருக்கான் பார்த்துட்டேன் அந்த இதை போட்டான் ஓசிக்கில் எடுத்துக்கலாம் வேண்டியதான் மெடிக்கல் அது மட்டும் தெரியும் ஓசிக்கில் எடுத்துக்கலான்னு பார்த்தா அவனை அந்த கிலோ எடுத்துக்கிட்டான் அம்மா கேட்க கொடுங்க
ஏய் சொல்ல இருந்து பார்ப்போம் மேலே எவனா இருக்கானாண்டு. மேலே எவனும் இருக்க வாய்ப்பு இல்லை, நான் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஒருத்தனுக்கு வந்து அங்கே காமிச்சிடுது, இன்னொருத்தன் வந்து பின்னாடி இருக்காண்டா. பட் ஏன் காப்பாற்றுறா அவ்வளோதான் காப்பாற்றிட்டான். நான் மலேன்றே 3 பேர் இருக்கோம், நம்ம வந்து 3 பேர் இருக்கோம். அங்கே வந்து ஒருத்தன் தான் இருக்கான், அவனை வந்து முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து மெடிக்கல் சுற்றலாம் சரி வாங்க, அதுவே தேடிட்டு தானே இருக்குது. அப்புறம் இப்படியே நேரம் போனோம்னா பட்டு நடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் சேக் ஸ்கில்லை வச்சு அதான் அடிக்க முடியும். சரி ஓகே, ஸ்டார்ட் சேக் ஸ்கில்லை வச்சு போய் அடிக்கலாம், ட்ரை பண்ணுறோம். ஸ்டார்ட் சேக் ஸ்கில்லை வச்சு அடித்தா தான் உண்டு. ஓடு அவ்வளவுதான். அட்டாச் ஸ்கில் வச்சு அடி பெஸ்ட்டாக கட்டி கொடுத்தாச்சு அவனுக்கு. டான்ச் எக்ஸ்டி. ஓகே இப்போ வந்து நம்ம தெரிஞ்ச கண்ணுனா இதே இருக்கட்டும், நான் அப்படியே இதே எடுத்து அப்படியே விளாட ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாமே போட்டாச்சு. இன்னமும் என்கிட்ட காசு இருக்கா என்ன? சரி இருக்கு, யாராவது கேட்டால் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் கேட்டான், ஆனால் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. சரி நான் எனக்குள்ள வந்து இருக்கேன். அடிச்சிட்டேன் அடிச்சு புட்டான், முடிச்சு புட்டான். நேசிங்க அக்கா முட்டை போட்டுருக்காங்க, சரி வாங்க எப்படி அடிச்சான்னு பார்ப்போம். போடா பின்னாடி இருந்து அடிச்சிருக்கேன். ஒருத்தன் வந்து முன்னாடி இருந்தான், அவனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அடிச்சிட்டான். சரி விடுங்க, அக்கா அந்த முட்டை போட்டுருந்தாங்க. அதுக்கு நம்ம டீமுக்குள்ள ஒருத்தனை முடிச்சிட்டான், அவன் நிறையவே பண்ணிட்டான். சங்கடமாக வரும், சங்கட்ட சால்னா போயிருங்கா பேய அடிங்கக்கா. அதான் இருக்காங்கக்கா, அதான் இருக்காங்க. அந்த அக்கா போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு, ஒரு புல்லட் ஃபயர் பண்ணோடனே அந்த அக்கா காமிக்குது ஏன் அந்த இருக்கேன் அப்படின்ட்டு. வந்து நான் வந்து இந்த இதே போதும், நான் வந்து எஸ்விடி எடுத்துக்கிட்டேன், எஸ்விடி அப்புறம் இப்படி எடுத்துக்கிட்டேன். நம்ம இதில் லெவல் 3 பண்ணிக்கலாம். நீயும் டைம் முடியாது. சரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே போகலாமா? மெயின் கிராஃப்ட் ஓப்பன் மெயின் செகண்ட் ஏம்மா இப்போ நான் இதுக்குள்ளே குதிச்சேன், வெளியே வா. அதுக்குள்ளே தான் குதிக்கணும், இதுக்குள்ளேயும் குதிக்கிறதால அதுக்குள்ளேயும் தான் குதிக்கணும். சும்மா அதுமா குச்சி விளாடுவாங்க இல்லைக்க. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறேன். டாய் வராண்டா கோண்டை போண்டா சிங்காண்டாண்டா அதான் இருக்கான். இப்போ வந்து ஆட்டம் காமிக்கிற நேரம் காவராக கொடுக்க வேண்டும். இப்படி இருக்கானா, இங்கே ஒரு காபராவாக கொடுக்கணும். அப்படி இங்கே ஒருத்தர் அடிக்கிறான், உள்ளக்க போகுங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளக்க போக முடியாதுன்னு நினச்சேன், அப்படியே உள்ளக்க வந்துட்டேன் லக்கில். எனக்கு தெரிஞ்சு அடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நான் இருக்கேன் சுட்டு காமிச்சு கொடுத்துட்டேன். எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இல்லை இப்போ பார்த்துட்டேன், டபுள் பேரில் வச்சுருக்கேன். நேற்று வச்சுருக்கேன். டபுள் பேரில் எப்படி கைஸ்? டபுள் பேரில் இல்லையே முடிச்சிட்டேன், அவ்வளோதான். அவ்வளோதான், மேட்சே முடிஞ்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து முடிஞ்சாச்சு. சரி விடுங்க, செகண்ட் மேட்ச் தான் இருக்குல்ல, அப்போ பார்த்துக்கலாம். வீடியோ முடிக்க போகிறோம். டோக்கன்ஸ் இந்த கிடச்சிருக்கு. டோக்கன்ஸை வச்சு என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இது மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்ட்டி லாபியில் போய் பார்ட்டி தலைமணி இந்த ஒன்று கிடக்கு. இது வந்து கிளைம் பண்ணியில இத்தனை இருக்கா? 13 கிடச்சிருக்கு. 13
ஐயா 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 ஓ ஏ எனக்கு கிடச்சிருக்கு. தெரிஞ்சு மொக்கெல்லாம் கிளைம் பண்ணணும்னு காமிக்குது. கிளைம் ஏன்னா கொடுக்குறீங்க? ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துட்டேன். ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம வளர்கிற பொஷன் மாதிரி கொடுத்தேன். அது எதுக்குன்னு தெரில. ஓகே இது வளர்றது. இன்னொன்று கொடுத்துருக்கேன். அது வந்து ஏ டாய் வாங்கடா டாய் வந்து கை பெருசாகிறது. இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குண்டு. அழுக்கு கை மாதிரி ஆயிடுச்சா? அழுக்கு கையே அழுக்கு பாதம் நல்லா அரட்டியாச்சு. சரி போதும் என்னால் விளாண்டுருக்க முடியல. சரி நான் போகிறேன். என்னடா வெளியே வர முடியல கைஸ். வெளியே வர முடியல கைஸ். வெளியே வர முடியல. என்னாச்சுன்னு தெரியல. நீ வெளியே வர முடியலையா? வெளியே வர முடியல இல்லைங்க. ஏன்னா அது ரொம்ப தூக்க முடியுமான்னு பார்ப்போமா? சரி போதும் முடிச்சுக்கலாம். வந்து வெளியே வர முடியல. மேட்ச் இப்படி இதை கொடுக்கணும். சரி ஓகே கைஸ் அடுத்த மேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறோம். போயா அடிக்கிறோம். இங்கே பாருங்க சைடில் இருக்கணும் ஒருத்தர் பார்த்தீங்களா? சாமியாமையை போட்டுருக்கேன் ட்ராகன் பல்ல வர மாதிரி. இந்த மூஞ்சிகள் தான் நம்ம கூட விளையாட போகிற மூஞ்சி. இங்கே வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து நான் எப்படி நல்லா இருக்குண்ணா. செகண்ட்ஸ்லேயே வந்துடுறேன். கையெல்லாம் மைக்கை பிடிச்சி கை வலிக்குது. நெக்ஸ்ட் கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஒரு இதில் கையை பிடிச்சிக்கிட்டேன். மைக் பிடிச்சிட்ருக்கேன். வந்து இங்கே ஒருத்தர் வந்து முட்டை பொண்டா போட்டுருக்காப்புல. முட்டை பொண்டா அது மேலே ஏறி ஏதாவது எனிமி இருக்கானா இல்லை. சரி வாங்க நம்மளுக்கு எல்லாம் ஏறிடுச்சு போகலாம். நீங்கள் நோட் பண்ணிங்களா? நான் வந்து அதில் ஏறும்போது இவனை சுடும்போது அங்கே ஒரு சைடில் போயிட்டு இருந்தேன். நோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். பார்த்தீங்களா முடிக்கணும்லே முடிச்சு ஆரம்பலே. இவங்களே நான் அடிச்சு நான் தூக்குறேன்டா. அடிச்சு நான் தூக்குறேன்டா. ஓகே இவனை வந்து அடிக்கலாம். ஆடுறா இந்த நேரம் பார்த்து ரீலோட் ஆகுது. போயிடும் போல். 20 நிமிஷம் தான் செகண்ட் வீடியோ இருக்கும் அப்படின்னு நினச்சா இவ்வளோ போய். சரி 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 விடுங்க பார்த்துக்கலாம் 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 பார்த்துக்கலாம். துளசி முட்டை போடுற நேரம் வந்துச்சு. அதான் முட்டை போட்டுருந்தோம். இங்கே ஒருத்தர் முட்டை பொண்ணா வச்சிருக்காரு. எடுத்தாச்சு. வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைமண்டில் இருக்கோம். இந்த இதுக்குள்ளே வந்து சீசன் வேறு இன்னும் கொஞ்சம் நேரம் பிஆரில் ஸ்டார்ட் ஆகுதுல்ல. அதில் வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். நாளைக்கு பிஆர்னு நாளையிலேருந்து ஒரு மேட்ச் போடுவேன். இல்லைன்னா ஒரு 2 மேட்ச் போடுவேன். ஸோ அப்படியே நான் அதெல்லாம் தோற்றுருவேன். நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு மேட்ச் ஜெயிப்பேன், ஒரு மேட்ச் தோற்பேன். ஸோ அப்படி தான் இருக்கும். ஓகேவா? பிஆர்லேருந்து பொறுத்த வரைக்கும் தேர்த்துறதுக்கு ஒரு இதில் தோற்று அப்படியே எடுத்தால் நான் ஒரு 5 மேட்ச் கிட்ட தோற்றாதான் ஒரு ரேங்கே நான் ஏற்ற முடியும். ஸோ அதனால் ஒரு டாப் 10+ இல்லைன்னா டாப் 20 இந்த மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 5 கிலோ எடுத்து அப்படி இந்த மாதிரி அவுட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட பிரச்சனை இல்லை. டீம் போனால் அதுவும் பிரச்சனை இல்லை. டீமில் வந்து நம்ம கொஞ்சம் ஆள் இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த கவிதாசன் தான். ஸோ அவங்க வந்துருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த பார்ட்னர்ஸ் நான் உங்களால் என்னால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. ஸோ ஓகேவா? இங்கே வந்தால் என்ன சவுண்டு கேட்டுச்சு. தரக்காண்டா போட்டேன். அழுத்திட்டியா ஒரே அழுத்துதே.
டாப்ல படுத்துட்டேன். இதோட இந்த வீடியோ இன்னும் போயிட்டு தான் இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு எண்டே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, வந்துட்டோம். அங்கே ஒருத்தர் இருக்கான். முடிச்சுட்டேன் போங்க. கைதாசனம் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு இன்னும் எதுவும் சம்மந்தம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸு தான் விளாண்டுட்ருக்கான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. போயிட்டு வாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மேட்ச் வந்து ரொம்ப லென்த்தாக தான் போகும். ஸோ ஏன்னா நாங்கள் தோக்க அவங்க தோக்க தான் நாங்கள் அப்படியே பண்ணிகிட்ருப்போம். எதுவும் ஸ்லோவாக தான் போவோம் போட்டு. அவ்வளோதான். இவர் காலி மாப்பிள்ள மாட்டினாரு. அவ்வளோதான். பட்டுன்னு போட்டு படுக்க வச்சிட்டேன். பொழுதாக அடுத்ததாக நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணால் வந்து இறங்கிட்டோம். ஸோ நான் வந்து சாப்பிட்ருந்தேங்க. நான் இதே எடுத்துக்கிறேன். எமுட்டன் பயலுகோடா. M14 பயலுக. அப்படிலாம் நம்ம மூவ்மெண்ட்டு கொடுக்க தெரியாதனாலும் மூவ்மெண்ட்டு கொடுக்கணும். என்ன நான் சொல்கிறது உண்மைதானே. மைக்கை போட்டு சுரண்டிக்கினே இருக்கணும்னு போன தான் தோணுது. ஆனால் சொன்னா அங்கங்கே மைக்கு இந்த வயசை கூட இதுதான் அவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறோம். அது இதுக்குள்ளே பேக்கிறோம். இதுக்குள்ளே இறக்கிட்டாங்க. ஏன்னா எனிமி வைப்பில் வெயிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா போன தடவை வந்து ஸ்கோப் அவுட் மாதிரி வந்து பட்டுன்னு இன்னும் அடிச்சு ஹெட்ஷாட் போட்டு முடிச்சு விட்டு போயிட்டே இருந்தான். இந்த வரேன் போடு மண்டை ஷாட்டு. எஃபெக்டை பார்த்தீங்களா? மண்டை ஷாட்டில் வாங்கினான். இவன் வந்து அவன் கண்டு நம்மகிட்ட போன தடவை அடித்தான்ல இவன் தான் அது. ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கான். அடிக்கலான்னு பார்த்தேன். ஸோ அடிக்க முடியல. ஒருத்தன் கீழே இறங்கிட்டான். ஸோ அவனை நான் போய் அடிக்கணும். அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம அடிச்சு தடுத்திட்டோம். எல்லாம் கடை ரவுடே ரங்கா. ஸோ அது வந்து ப்ளீட் அவுட் வந்து இது எடுத்துக்கலாம். நாக் டவுன் ரஷ் எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ ஸ்பின் இருக்குது. அம்பேத்கர் இன்னும் இருக்குது. சரி அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு வந்து நான் லெவல் 3 பண்ணிக்கிறேன். வந்து ரெஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கிட்ட ஓடணுன்னே தெரியல. நான் படிக்க எங்கிட்ட கூப்பிட்டு அவங்ககிட்ட ஓடிட்டுருக்கேன். ஸோ அது மட்டும் தெரியும். இதான் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து நம்ம டீம்மேட்டை போட்டுருக்கேன். அங்கிட்டு சம்திங் ஒருத்தர் இருக்கா. அங்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அங்கிட்டு போய் பார்ப்போம். இதுதான் என்ன இருக்குது. அதான் ஏன்னா பட்டுன்னு போட்டு போயிட்டே இருக்கான். டிண்டா டிடி இப்படி யாரும் இல்லை மண்ணில் கண்டென்ட்குள்ளேயும் இல்லை. ஸோ நம்ம லெஃப்ட்டு போகலாமா ரைட்டு போகலாமா? ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த கூகுள் அக்கா வேறு சும்மா கடுப்பாக்கிற போயிட்டுருக்கு. கூகுள் அக்கா சரி எனக்கு எங்கிட்ட ஓடுறதுனே தெரியல. நான் பாடி சுற்றின்னு இருக்கேன். அது மட்டும் தெரியும். ஏழு நிமிஷம் இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்கான். அது மட்டும் தெரியும். அறியால அப்படியே போட்டாச்சு. இந்தா இப்படி வராராம்மா. எப்படி இப்படி வர இப்படி வரையான். இந்தா வேணும் அப்படின்ட்டு
அப்படின்னு வந்தால் போட்டு தராம என்ன பண்ணுவேன்? இதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இது ஹெச்பி லாக்டவுன் ஹெச்பி எடுத்துக்கலாம். அவேக்னர் வந்து எடுத்துக்கலாம். அந்த அவேக் பண்ணிக்கலாம். அவேக் எனக்கு வந்து ஒன்று தான் பண்ண முடியும். லெவல் 99 99. ஸ்பீட் பூஸ்ட் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸ்பீட் பூஸ்ட் பாரு எப்படி படி அதெல்லாம் கொடுத்தேன். பிகேபி கன்வர்ஷன் பாரு ஹெவி பாடு ஒரு பாடு. இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சோம்னா அவ்வளோதான். நம்ம தான் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தான்ருவேன். ஒரு ரவுண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டு எவ்வளோ நேரம் போகுதுப்பா. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இவ்வளோ நேரம் இருந்தீங்கன்னா நீ பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியலையே. அந்த ஒருத்தர் தான் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். அந்த அவனும் ரிப்பேர் ஆகிட்டான். அவ்வளோதான். இந்த அங்காண்ட ஒருத்தர் இருக்கான். அவனை போய் அடிக்கலான்னு இருக்கேன். நான் அங்கே ஏர்ட்ராப் விட்டேன். ஏர்ட்ராப் விட்டு தெரியுது. ஏர்ட்ராப் விட்டு போய் அடி வாங்கிட்டு இருக்கான். கருப்பா என்ன வந்து பாடுறான். இந்த ஒரு இருக்கேன். அடுத்தது ஒரு நாக்கு 2 நாக்கு 10 நாக்கு அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க முடியல. இங்கே வரும் ஜோக்கர்ஸ். முடிச்சாச்சு. இவனை முடிச்சாச்சு. இல்லை போய் அங்கே 2 பேர் இருக்காங்க. அவனை முடிச்சோம்னா அவ்வளோதான். இது வரைக்கும் அவன் பின்னாடி இருந்து ஒருத்தேன். பின்னாடி இருந்து ஒருத்தேன் முன்னாடி இருந்து ஒருத்தேன் அப்படின்றாருன்னா அது இதில் பாரு மூஞ்சி வைக்கிற. இப்போ போய் என்ன எடுக்கணும்? வரமாட்டேங்களா? ஸ்கூலாவது M10 எடுத்துக்கலாம். M10 14 லெவல் 3 பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த இது இந்த கன் வந்து லெவல் 3 பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். போச்சா ஜஸ்ட் மட்டும் லெவல் 3 வந்து நான் எடுக்க முடியல. விடுங்க பார்த்துக்கலாம் அப்துல் கலாம். இப்படியே இருந்தால் வந்து அடிச்சு போட்டாங்க. 35 இதில் இருக்கேன். இப்படியே இருந்தேன். அங்கே அடிச்சு போட்டாங்க. அதனால் ஒரு மூலையில் இருந்து இங்கே வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் தூரம் போகலாம். நாங்கள் பார்ப்போம். ஒரு நிமிஷம்லாம் இருந்தீங்கன்னா நீ பார்ப்பீங்களானே தெரியல. போன மச்சே நான் முடிச்சிருக்க வேண்டியதா அழகா. பின்னாடி ஒரு குளோவில் போட்டுருந்தா முடிஞ்சிருக்கும். சரி ஒரு குளோவில் போட்டு முன்னாடி ஒரு குளோவில் போட்டு சலக் ரெண்டு முடிச்சிடலாம். அடி வெளியே போகிறேன். முடிச்சிட்டேன். நான் வெளியே போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஸோ வெளியே போயிட்டேன். ஒருத்தனா இங்கே அடிச்சிட்டான்ப்பா. சூப்பரு. அவனை அப்போனா அடிச்சுக்கலாம்டா. அது தெரியும் பாரு. அப்போலாம் 2 பேரும் முடிச்சிட்டான். சூப்பர் நைஸ். ஜோன்லேயே சுற்றுறேன். ஸோ அது மாதிரி கவலை இல்லை. ஸோ அந்த ஒருத்தர் இருக்கான். அக்கா முடிச்சிருக்கா? ப்ளீஸ் முடிச்சிடு. அப்போலாம் போயா கை போயா. It's a boya, big boya, big boya. It's a boya. இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். ஏன்னா இதோட 30 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு. 50 நிமிஷத்துக்கிட்ட போனதுனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய் டாடா. என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இங்கெல்லாம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு போகிறாங்க. இன்னொரு மேட்ச் போகலாமான்னு இருக்கேன். இன்னொரு மேட்ச் தான் போனோன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க சத்தியமாக.
ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய், டாட்டா. இந்த வீடியோ அதுக்குள்ளே முடிச்சுட்டு போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எல்லாம் 40 நிமிஷம் போகிறாங்க, நம்ம மட்டும் 30 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், பாய் 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 பாய்.